guys, welcome back. நான் உங்க ஃபேவரட் DJ Cave and இன்னும் ஒரே கண்ணாடி தொப்பி எல்லாம் போட்டுருக்கேன் பாத்தீங்களா, ஸ்மார்ட்டா இருக்கு நீ. அதுக்கு வரோம். ஓகே, முதல் பாயிண்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் நான் டாபிக் சொல்லிடுறேன். பேட் ஹேபிட்ஸ் ஃபார் பிகினர் DJs 2022. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நாட் கோயிங் நேஷ்னல் அண்ட் பீயிங் ஒன்லி லோக்கல். முக்கியமாக ஒரு டிஜே, அதுவும் பிகினர் டிஜே வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஷோஸ் இல்லைனா கூட மற்ற சிட்டியில் என்ன இருக்குது, மற்ற வில்லேஜஸில் வந்து என்ன சவுண்ட் இருக்குது, என்ன சாங்ஸ் ப்ளே பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூசிஷியன்ஸ் ப்ளே பண்ணுறாங்க, மற்ற சிட்டியில் வந்து டிஜேஸ் எப்படி ப்ளே பண்ணுறாங்க, டிஜேஸோட மியூசிக் எப்படி இருக்குது, க்ரௌட் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அதாவது டிஜேஸ் க்ரௌட் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, க்ரௌடு டிஜேஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, மற்ற டிஜேஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராட் மைண்ட் செட் வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரே சிட்டியில் இருந்தாங்கன்னா அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சிட்டியில் ஒரே வேலை பண்ணியிருந்தால் ஒரு மீன் வந்து ஒரு தொட்டியில் இருந்தால் எப்படி இருக்கும், இதுதான் உலகம் நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதை பிரேக் அவுட் பண்ணணும், நம்ம வந்து பேட்டர்னை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுதான் கோயிங் நேஷனல். பார்த்தீங்கன்னா எல்லா டாப் டிஜேஸில் இந்தியா இருக்கிற டிஜேஸ் வந்து பேன் இந்தியா டிஜேஸ், அதாவது ஒரே சிட்டியில் ப்ளே பண்ணால் மற்ற இந்தியா ஃபுல்லாக டூர் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்டர்நேஷ்னல், பட் அதை பற்றி அப்புறமா பேசலாம். இப்போதைக்கு இது நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகே, உங்கள் ஷோ இருக்கோ சரி, ஷோ இல்லைனா சரி, மற்ற சிட்டிஸில் ஃபெஸ்டிவல்ஸ் மற்ற பெரிய டிஜேஸ் வந்து ப்ளே பண்ணாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும், அட்லீஸ்ட் பார்க்க போகணும், ப்ளே பண்ண முடியலன்னா கூட. ஓகே, so point number 2, fashion. Okay, cap, glasses, beads, chain. நான் நிறைய வீடியோவில் ஜாக்கெட் கூட போட்டிருப்பேன். ஸோ இதுவே வந்து நம்ம கிளப்பில் கூட ப்ளே பண்ணிச்சு நம்ம போடலாம். கிளாஸஸ் வந்து டென்ட் கிளாஸஸ் இல்லாமல் மேபி சீ த்ரூ கிளாஸஸ் ஈஸியாக பார்க்குற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 10 minutes போட்டு நீங்கள் கட்டிடலாம். ஓகே, ஜாக்கெட்ஸ் வெயில் சூடாக இருந்தால் கூட ஒரு 10 minutes 15 minutes ஜாக்கெட் போட்டு ஸ்டார்டிங் ஒரு ஃபியூ சாங்ஸ் மட்டும் ஜாக்கெட் போட்டு அப்புறம் நீங்கள் கட்டி வச்சிடலாம். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஒரு பெர்ஃபார்மர் வந்து வேறு லெவல் ட்ரெஸ் பண்ணணும். க்ரௌட் மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது. க்ரௌடுக்கும் மேலே ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு, ஏன் 10 ஸ்டெப் மேலேயே ட்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற டாப் டிஜேஸ் இந்தியாவில் இருக்க டிஜேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல நல்ல ஷூஸ் போடுறாங்க, நல்ல நல்ல ஜாக்கெட்ஸ் போடுறாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆஸ் அ பெர்ஃபார்மர் அதை நம்ம வி ஷுட் ஓவர்லுக் இட். ஸோ நீங்களும் ஃபேஷன் அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ மைண்ட் செட். அதாவது நம்ம ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிட்டோம், நம்ம ஒரு லெவலில் நம்மளே தான் வந்து ஒரு லெவல் நம்ம நினச்சிப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற புது டீச்சர்ஸ் கூட நம்ம மிங்கிள் ஆக மாட்டோம், கொலாபரேட் பண்ண மாட்டோம். ஸோ இது ஒரு பேட் மைண்ட் செட். ஏன்னா அப்கமிங் டிஜேஸ் யார் இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம கற்றுக்கிற விஷயம் இருக்குது. அதாவது நம்ம ஜூனியர்ஸ் கிட்ட கூட நம்ம சில விஷயம் கற்றுக்கலாம். ஸோ இதால் நம்ம வந்து எனக்குமே லேர்னிங் மைண்ட் செட்டில் இருக்கணும். அதேமாதிரி நம்ம வே நாட் டு பிக் ஃபார் எனி திங். ஸோ எந்த ஷோ இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஹம்பிளாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயத்தில் நம்மளால் கனெக்ட் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் ஹம்பிளாக இருக்கலாம். நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற வச்சு மட்டும் ஹம்பிளாக இருக்காதீங்க, வெறித்தனமாக இருங்க. யூ ஆர் த பெஸ்ட். முகமது அலி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, ஐ ஆம் த கிரேட்டஸ்ட், அந்த மாதிரி இருங்க. பட் ஸ்டேஜ் விட்டு இறங்கினதுக்கப்புறம் ஹியூமிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பேட் பாடி லாங்குவேஜ். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பே பார்த்துட்டு இருப்பாங்க, மிக்சிங் பண்ண வச்சு லேப்டாப்பே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு பேட் பாடி லாங்குவேஜ். லேப்டாப் தூக்கி சைடில் போடுங்க, பிகாஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் க்ரௌட் ஃபேஸ் பண்ணணும். உங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து நல்லா ஷார்ப் அண்ட் எப்படின்னா ஒரு லீடர் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பேட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா ஒன்லி மிக்சிங். அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து டிஜேனா என்ன, ஒரு சாங்லேருந்து இன்னொரு சாங் போடுறது, அதை வந்து பீட் மேட்ச் பண்ணி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணுறது. இது வந்து நிறைய டிஜேஸ் பண்ணுற ஒரு விஷயம். இப்போ அது ரொம்ப பேசிக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் பண்ணணும். ஸோ அதாவது ஒன்லி மிக்சிங், ஒன்லி சேஞ்சிங் ட்ராக்ஸ் பத்தாது. பீட் ஜக்லிங் இருக்குது, ஸ்க்ராச்சிங் இருக்குது, டோன் பிளே இருக்குது, நிறைய லெவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் உங்களால் பண்ண முடியலன்னா there is something wrong in your performance. இல்லைனா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவுட் டேட்டட், பழைய டெக்னாலஜி, பழைய ஸ்கில்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலி அண்ட் இந்தியாவில் இருக்க டாப் டிஜேஸ் வந்து மோர் தென் மிக்சிங் பண்ணுறாங்க, யார் வேணா இருக்கட்டும். ஓகே, ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே guys, ஸ்பெஷல் டாக்கிங் டு யூ. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேட் ஹேபிட் இருந்தால் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குது, என்னென்னா பெர்ஃபெக்ஷனிசம். ஸோ அதுவும் ஒரு பேட் ஹேபிட். ஏன்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், இந்த மிக்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும், இந்த ட்ராக் செலெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். இதால் வந்து நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அது என்னை பற்றி அது ஒன்று நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ப்ராசஸில் இருக்கேன். உங்களுக்கு என்ன பேட் ஹேபிட் இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் செக் இட் அவுட். ஓகே, டேக் கேர், பீஸ்.